ஏகே ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிற வாய்ஸரோட ஸ்டார்ட் ஆகுது நம்ம குட் பேட் அக்லியோட டீசர். ஏகே ஒரு ரெட் டிராகன், அவன் போட்ட ரூல்ஸ். என்னடா அப்பா டீசர் இது அப்படின்னு பார்த்து முடிக்கிறப்ப நம்மளுக்கு குட்டம்பெல்லாம் பயங்கரமான கூஸ்பம்ஸ். அப்படியாப்பட்ட ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணி வச்சிருக்காரு. அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை, பார்த்த எல்லாருக்குமே தெரியும். எல்லா பக்கமே திரும்புற பக்கம்லாம் குட் பேட் அக்லி ஜிபியு, குட் பேட் அக்லி ஜிபியூன்னு ஹேஷ்டேக்ஸை போட்டு ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நமக்கே துணிடுச்சு, அண்ணே நீ சரியான டீசரை மட்டும் கொடுக்கல அப்படின்னா உன்னை செய்யறதுக்கு ஒரு கும்பலே காத்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி விடாமுயற்சியில் ஒரு செய்கை செஞ்சு விட்டு போயிட்டாங்க. அதனால பார்த்து பத்திரமா ஏதாவது குக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணாரு, அந்த ட்ராக் இருக்கணும், அந்த ட்ராக்கை போட்டு ஒரு ஒரு சம்பவத்தை போட்டு ஒரு விஷயம் வந்து ட்விட்டரில் அப் பண்ணி வச்சிருந்தாரு. அதை பார்த்ததுக்கப்புறமா ஓகே இவ்வளோ நம்பிக்கை இருக்கு, இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, அப்போ ஏதோ ஒன்று நல்லா பெட்டராக கொடுப்பாங்கன்னு நினச்சா டீசரை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் எல்லா ஃப்ரேம்லையுமே வந்து ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவம். நான் எப்படியெல்லாம் அஜித் ரசிச்சேன் தெரியுமா, அதை கொண்டாந்து நான் இப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்டா அப்படின்னு ஒரு பையன் ப்ரெசென்ட் பண்ணா அது எப்படி இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு டீசர் உதாரணம். டீசரே எப்படி இருக்கே, படம் எப்படிப்பா இருக்கும். இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி தேட்டரோட நிலைமையெல்லாம் என்னடா அப்படின்னு இப்போ நினச்சாலே நமக்கெல்லாம் வந்து பல சிந்தனைகள் வருது.